தாராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 153 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அலங்கியம், தளவாய்பட்டினம், நஞ்சியம் பாளையம், பொட்டிக்காம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 153 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். இதில் தாராபுரம் ஒன்றியம் அலங்கியம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய நிதியில் இருந்து இஸ்லாமிய சமுதாய மயானத்திற்கு சுற்று சுவர் அமைக்கும் பணியை துவக்கி வைத்தல், வார்டி 5 சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தல், தளவாய்பட்டினம் பஞ்சாயத்தில் 33.25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாராபுரம் ரோடு முதல் ஐயம்பாளையம் சாலை வழி பாப்பையன்புதூர் சாலை பலப்படுத்தும் பணியை துவக்கி வைத்தல், நஞ்சியம்பாளையம் பஞ்சாயத்தில் 50.49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாராபுரம் முதல் திருப்பூர் ரோடு வரை சாலையை பலப்படுத்தும் பணியை துவக்கி வைத்தல், மேலும் பொட்டிக்காம் பாளையம் பஞ்சாயத்தில் 59.87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துங்காவி ரோடு முதல் பல்லாக்கோயில் ரோடு வரை சாலையை பலப்படுத்தும் பணியை துவக்கி வைத்தல் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான எஸ்.வி. செந்தில் குமார், ஒன்றிய குழு துணை தலைவர் சசிகுமார், அலங்கியம் பஞ்சாயத்து தலைவர் தேவிகுப்பு, கவுன்சிலர் சிலம்பரசன், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆரோன் செல்வராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.